மிகச் சிறப்பானது ஒரு பொற்காலம். புதிதாக இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது. வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு குடி போகலாம். ஏற்கனவே சொந்த வீட்டில் குடியிருக்கிறவங்க இன்னொரு வீடு கட்டி போகலாம். குரு ஒருத்தனை பார்த்தால் வாடிப்போன செடியும் வளர்ந்துருப்பாங்க. கெட்டுப்போன ஒரு கிரகமும் நன்மை செய்யும். குணமிகு வியாழ குரு பகவானை மனமுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். ப்ரஹஸ்பதி வியாழ குரு பரமநேசா கிரக தோஷமின்றி கடாட்சித்து அருள்வாய். அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோட்டி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம். அன்பார்ந்த அஸ்வதி பரணி கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, மங்களகரமான பராபவ வருஷம் 26/5/2026 அன்றைய தினம் குரு பகவானாகப்பட்டவர் மிதுனம் ராசியிலிருந்து கடகம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அது சமயம் நமது மேஷராசிக்கு என்ன நன்மைகள் தீமைகள் நடக்கப் போகுது, என்ன பரிகாரங்கள் பண்ணிக்கணும், இதெல்லாம் நான் சொல்லலை. இதெல்லாம் புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் தன்னுடைய ஜோதிட அரிச்சுவடி நூல்கள் எல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக குறிப்பிட்டு போயிருக்கார். அதைத்தான் நாம் இப்போ பார்க்குறோம். மேஷராசிக்கு இந்த 2026 டு 2027 எப்படி இருக்கும் இந்த குரு பகவான் பயிற்சியினால் அப்படின்னு. அதாவது பொன்னவன் 3 நாளில் பொருந்து 16/8 உண்ணிய 12 ஒரு ஜன்மந்தண்ணில் நின்றால் மன்னரால் பதியும் சேதம் மாதரால் வியாதி மந்தம் நன்னிய தலை மயக்கம் நவிழுவாய் பொன்னுண்டாமே அப்படிங்கிறார் புலிப்பாணி சித்தர். அதாவது இந்த குரு பயிற்சியினால மேஷராசிக்கு குரு பகவான் இவ்வளோ நாளாக 3ஆம் இடத்துல இருந்தார். இப்போது 4ஆம் இடத்திற்கு வரார். அப்போ என்ன ஆகுதுன்னா, இருக்கும் இடம் விட்டு வேறு இடத்திற்கு குடி போகிறது. தர்மபுத்திரர் நாளில் ராஜ்யத்தை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போகிறாங்க 4ஆம் இடத்துல. தர்மபுத்திரர்னா யார்? பஞ்சபாண்டவர்கள். அந்த மாதிரி 4ஆம் இடம் அப்படின்னாலே இடம் மாறுதல், வீடு மாறுதல், தொழில் மாறுதல், இப்படியெல்லாம் கண்டிப்பாக நடந்தே தீரும். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு குடி போகலாம். ஏற்கனவே சொந்த வீட்டில் குடியிருக்கிறவங்க இன்னொரு வீடு கட்டி போகலாம். தொழில்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்கள் புதிய தொழிலில் ஈடுபாடுகள் பண்ணலாம், தொழிலை விருத்தி செய்யலாம், அபிவிருத்தி பண்ணக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் ஏற்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இறை வழிபாடு ஆன்மீகத்தில் நாட்டங்கள் அதிகரிக்கும், இடமாற்றங்கள் உண்டாம், தொழிலில் ஒரு பெரிய ஒரு முயற்சிகள் உண்டாகும். விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும். ஏன்னா மேஷராசிங்கிறது செவ்வாயுடைய வீடு. பூமி மனை வீடு விவசாயங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பு. விவசாயத்துறையில் ஒரு மாற்றங்கள் உண்டாகும். பூமி சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள், புரோக்கேஜ், உணவு, சுகாதாரம், மருத்துவம், உணவு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க, பேக்கரி ஐட்டம்ஸு, சாப்பாடு, ஃபுட்டு, கேட்ரிங் சர்வீஸ், கேன்டீன், ஹோட்டல்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், தின்பண்டங்கள் தயாரித்து வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உண்டாகும். அதே மாதிரி நிலத்தடி நீர் போர்வெல் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அகழ்வாராய்ச்சின்னு சொல்லக்கூடிய ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்கள், பூமிக்கு அடியில் தோண்டி கண்டுபிடிச்சி எந்த வேலை செஞ்சாலும், நிலக்கரி சுரங்கங்கள் வைத்து நடத்தக்கூடிய கிரானைட் கற்கள், இந்த மாதிரிலாம் ஒரு தொழிலாக வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது. அதே மாதிரி மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் மிகச்சிறப்பு. மருத்துவ கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, மருத்துவர்கள் கூட உதவியாளர்கள், மருத்துவமனை வைத்து நடத்தக்கூடியவர்கள், சித்தா, ஆயுர்வேதா, இந்த மாதிரி யுனானி, ஹோமியோபதி, எந்த ஒரு துறையாக இருந்தாலும் மருத்துவத்துறையில் மிகச் சிறப்பானது ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படுது. அதே மாதிரி கொடுத்த கடன் நமக்கு திருப்பி கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. மேஷராசிக்கு மிகச் சிறப்பானது ஒரு பொற்காலம். புதிதாக இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது. இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்க வரும். குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு மருத்துவ செலவுகள் வரலாம், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நமக்குமே ஸ்கின் ப்ராப்ளங்கள் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பிரச்சனைகளை கொடுக்கும், ஜாக்கிரதையாக இருக்கணும். சில பேருக்கு கண் சம்பந்தமான நோய் வரலாம். இதில் போட்டிருக்கு நவிலவாய் புண்ணுண்டாமேன்னு பாடியிருக்கார். அதனால் ஏதோ ஒரு இடத்துல புண் அந்த மாதிரிலாம் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். மற்றபடி தொழிலில் சிறப்பாக இருக்கும். உத்தியோகம், தொழில், வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும். கடன் தொல்லைகள் அறவே விலகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியில் உண்டாகுது. விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் அப்படிங்கிறதும் ஏற்படுது. எடுத்த காரியத்தை முறையாக வெற்றியுடன் முடிக்கக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சியாக தான் இந்த குரு பயிற்சி விளங்குது. இருந்தாலும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஒருவரை பார்க்கணும். அப்போ தான் நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்குமா. பாத்திரம் அறிந்து பிச்சை கொடு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அவங்க கொடுத்தாலும் வாங்கிக்கிறதுக்கு நம்ம கையில் ஓட்டை இல்லாமல் இருக்கணும். நம்ம சொந்த ஜாதகத்தில் ஓட்டை இருந்ததுனால் கொடுக்குறவன் போடுறது போட்டாலும் 2 கையில் போல போலன்னு கீழே தான் போகும். அதனால்
நாம் புத்திசாலியாக இருந்தால் நமக்கு இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய நன்மைகளை தாங்கக்கூடிய அளவு சக்தி நமக்கு இருக்கா, வாங்கிக்கக்கூடிய அளவு பவர் நம்மக்கிட்ட இருக்கான்னா அது சொந்த ஜாதகத்தை வச்சு தான் முடிவு பண்ணணும். அதனால தான் இந்த மாதிரி தருவாயில் எப்போவுமே இந்த பெயர்ச்சி காலங்கள் எந்த கிரகம் பயிற்சியானாலும் சரி, அப்போ இதை கோச்சார ரீதியான பலன்களையும் ஒரு பக்கம் எடுத்துட்டு சொந்த ஜாதகத்தையும் பார்த்து ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி இந்த பலன்களை அனுபவிக்கிறோம். அதனால் பல நன்மைகள் இந்த குரு பயிற்சியில் இருந்தாலும் எதற்கும் சொந்த ஜாதகத்தை பார்த்து பலனடையவும், இந்த குரு பயிற்சின்னு எடுத்தினால் மேஷராசிக்கு ஒரு 90% நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள், அனுகூலமான திசை வடக்கு, இருக்கிற இடத்துலேருந்து வடக்கு நோக்கி எந்த காரியம் செஞ்சீங்கன்னாலும் அது சிறப்பாக இருக்கும். அனுகூலமான எண் 3, வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். இது வரைக்கும் இந்த 2026 குரு பயிற்சி ஆகிறார் அந்த பலனை பற்றி தான் தெளிவாக பார்த்தோம். அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த புலிப்பாணி சித்தர் என்னென்னலாம் சொல்லிட்டு போயிருக்கார், இந்தந்த நன்மை தீமைகள்லாம் நடக்கும், யார் எச்சரிக்கையாக இருக்கணும், யார் கவனமாக இருக்கணும், யார் சொந்த ஜாதகத்தை பார்த்து அதற்குண்டான பரிகாரங்களை பண்ணிக்கணும், இப்படியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பற்றி தான் இவ்வளோ நேரம் தெளிவாக பார்த்தோம். அதனால் ஏன் நான் முதல்ல சொன்ன மாதிரி தெளிவாக சொல்கிறேன், இந்த குரு மட்டும் நமக்கு நல்லது பண்ண வச்சிட்டோம்னால், நல்லது பண்ணிட்டாருனால் வேறு எதுக்குமே பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா குரு அவ்வளோ முக்கியம் வாய்ந்தவர், நவகிரகங்களில் முதன்மையான தெய்வம். மற்ற 8 கிரகங்களை கூட நம்ம அவ்வளோவா பெருசாக எடுத்துக்க வேண்டாம். குரு பகவான் ஆகப்பட்டவர் சாதகமாக அனுகூலமாக இருந்தார் என்றால் எதுக்குமே பயப்பட வேண்டாம். அப்போ நமக்கு குரு பகவான் நம்ம கோச்சார ரீதியாக பொதுவான பலன்களில் பயிற்சி ஆனாலும் அவரவர்கள் சொந்த ஜாதகத்தில், எப்போ சொல்கிறது ஒன்று தான், சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது அந்த கிரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த குரு பயிற்சி டைமில் நம்ம கோச்சார ரீதியாக நன்றாக இருந்தாலும் அல்லது நன்மை அல்லாமல் மோசமாக இருந்தாலும் நம்ம சொந்த ஜாதகத்தை ஒரு முறை அவசியம், நான் சொல்கிற இந்த தொலைபேசிக்கு உங்கள் சொந்த ஜாதகத்தை அனுப்பி நன்றாக இருக்கக்கூடியவங்க சரி மோசமாக இருக்கிறவங்களும் சரி ஒரு தடவை பார்த்துண்டால் இந்த குரு பயிற்சி நம்ம ஜாதகத்துக்கும் சரி பொதுவான பலன்களையும் சரி எப்படி இருக்குங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பயப்பட வேண்டியதில்லை. 9860598370 9865098370 இந்த எண்ணிற்கு தாராளமாக உங்கள் சொந்த ஜாதகத்தை அனுப்பி வைத்து முறையாக பார்த்து குரு பயிற்சி பலாபலன்களை தெளிவாக தெரிந்து கொண்டு இனிமேல் வரக்கூடிய காலங்கள்னாச்சும் நமக்கு நன்மை நடக்குமா அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சகல நன்மைகளையும் அளிக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.